பயின்று வருகின்றனர். சத்குருவின் நல் உரையையும் அறிவுரையையும் உணர்ந்த மக்கள் அவரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கென்றே அவரை நாடி வருகின்றனர். உலக மக்கள் அமைதிக்காக சத்குரு பக்தர்களுடன் சிறப்பான பிரார்த்தனைகளையும் நாம் எப்பவுமே பார்க்கல. இது ஒரு தன்மை. நாம் எது பார்த்தாலும் அந்த இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சக்தி செயல்பட்டிருக்குதுன்னு புரிஞ்சதுனால அனுபவபூர்ணமா இந்த ஒரு தன்மை எல்லார் மனத்துக்குள்ளேயோ எல்லார் உணர்வுக்குள்ளேயோ கொண்டு வரணும்ன்ற நோக்கத்துல இந்த பிரார்த்தனை. இப்ப பிரார்த்தனை பண்ணா ஏதோ கிடைக்க போகுது, நீங்க எல்லாம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ லிஸ்ட் அனுப்பியே இருக்கீங்க டெய்லி. அங்கிருந்து வரப்போகுது அங்கிருந்து ஒண்ணு வராது. நீங்க எந்த அளவுக்கு உங்க உடல் உங்க மூளை உபயோகப்படுத்தி செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வரும். இங்க வேற ஒண்ணும் வராது. பிரார்த்தனை என்று உருவாக்குனது நம்ம தன்மை நான் என்ற ஒரு உணர்வு இல்லாம எல்லாத்துக்கும் பின்னாடி இதுக்கு எனக்கு மேல ஒரு பெரிய சக்தி எப்பவுமே செயல்படுது உணர்ந்து வாழ்க்கை வாழ்றதுக்காக ஒரு கருவியா அதை நாம உருவாக்கணும். ஆன்மீகம் என்கிற அறிவியல் பூர்வமான உண்மையை, யோகா என்கிற அறிவியல் பூர்வமான உண்மையை, தியானம் என்கிற அறிவியல் பூர்வமான உண்மையை சராசரி மனிதர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அற்புதமான பணியை